வெல்கம் டு கனா அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நீட்டுடைய ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போறோம். இது நம்ம கனா அகாடமியோட ஸ்பெஷல் அனாலிசிஸ். ஸோ எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்ன கட் ஆஃப் வரும், நமக்கு வந்து எல்லாரும் கீ செக் பண்ணிருப்பீங்க. ஸோ நம்மளுடைய மார்க்ஸ்க்கு எந்த இடத்துல நமக்கு காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ஆஸ் யூ ஆல் நோ, இந்த தடவை நீட் கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப்பா இருந்துச்சு. ஏன் டஃப்பா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது எவ்ரி ஒன் நோ தட் பயாலஜி பேப்பர் வந்து லென்த்தியா இருந்துச்சு அப்படின்றதுனாலையும், பிசிக்ஸ் வந்து சம்ஸோட காம்ப்ளெக்சிட்டி அதிகமா இருந்ததுனாலையும் இந்த தடவை பேப்பர் கஷ்டமா இருந்துச்சு. அந்த டஃப்னஸ்னால நம்மளோட கட் ஆஃப்ல வந்து ஒரு 100 மார்க்ஸ் குறையும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய கனா அகாடமியோட எக்ஸ்பர்ட் டீமும் 100 மார்க்ஸ் குறையுங்கிறத இங்க அனாலிசிஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி பார்க்கலாம். அண்ட் ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஸோ இப்போ யூஸ்வலாவே வந்து நம்ம எல்லாருமே வந்து மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் எல்லாருக்குமே வர்றது வந்து டெல்லியில இருக்க எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த எய்ம்ஸ் காலேஜ் தான் நம்ம எப்பயுமே வந்து ஒரு ட்ரீம் காலேஜ் மாதிரி நம்மளோட ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வச்சிருப்போம். அதுக்கப்புறமா நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிறது எப்பயுமே நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சியா தான் இருக்கும். தமிழ்நாடுடைய நம்மளுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு மட்டும் கிடையாது, மற்ற ஸ்டேட்ஸ்ல இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எம்எம்சி வந்து ஒரு ஒன் ஆஃப் த ட்ரீம் காலேஜாவே தான் எப்பயுமே இருந்துட்டு வருது. ஸோ இந்த தடவை அந்த கட் ஆஃப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ டு ஸ்டார்ட் வித் டெல்லி கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்ப்போம். டெல்லி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 530 ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 அண்ட் எல்லாத்துலயுமே நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ஆட் பண்ணியிருக்கோம். எப்படியா இருந்தாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10ல வரும் அப்படின்றதுனால, அண்ட் இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறதுனாலையும். அண்ட் அடுத்தது ராஜஸ்தான், ஹரியானா, இப்படி நிறைய ஸ்டேட்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி டெல்லியிலேயே நமக்கு கிடைச்சாலும் நம்ம எல்லார் மைண்ட்லயும் இருக்கிறது என்ன, தமிழ்நாடுல என்னவா இருக்கும், நம்ம எம்என்சில சீட் வாங்குறதுக்கு கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருந்துட்டே இருக்கும். அதை நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துடலாம். அண்ட் ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டீங்க, டெல்லிக்கு அப்புறம் நம்ம ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 520 வருது. ஹரியானா எடுத்துக்கிட்டிங்கன்னா 515. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல இருக்கிறது பீகார். பீகாருக்கு அப்புறம் பஞ்சாப், அப்புறம் உத்தரப்பிரதேஷ். அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷோடதுலாம் வந்து 510 அரௌண்ட்ல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த 500 அரௌண்ட்ல இருக்கிறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே 500 பிளஸ் ஆர் மைனஸ் 10ல இருக்கு. இப்போ மத்திய பிரதேஷ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்காங்க, 490 பிளஸ் ஆர் மைனஸ் 10 கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் கேரளா பக்கம் வந்தோம்னா எப்பயுமே நம்ம சவுத் சைட்ல தான் வந்து எஜுகேஷனுக்கு வந்து டாப்ல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ப்ரூவ் பண்ற மாதிரி கேரளால வந்து 510 பிளஸ் ஆர் மைனஸ் 10 கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் பேக் டு உத்தராகண்ட் போறாங்க, மேல திரும்ப நார்த்துக்கு போறாங்க, அதுல வந்து 500 பிளஸ் ஆர் மைனஸ் 10. குஜராத், கர்நாடகாலாம் 500க்கு கீழே வந்துருச்சு. 500க்கு கீழே அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 480, 465. கர்நாடகாலாம் வந்து 465 பிளஸ் ஆர் மைனஸ் 5 கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா 470 மேக்ஸிமம் வந்து 470 கட் ஆஃப் வரும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம்னா கர்நாடகாவை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது 465 பிளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னு வருது. அப்போ அரௌண்ட் 470 அந்த ரேஞ்சில் வருது, 500க்கு கீழே வருது. ஸோ கர்நாடகாலாம் நமக்கு பக்கத்துல, நமக்கு நம்மளுடைய நெய்பர்ஹுட் ஸ்டேட். ஸோ தமிழ்நாடுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் நான் தமிழ்நாடோட கட் ஆஃப் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் அதை விட இன்னுமே கம்மியா இருக்கு, 455 பிளஸ் ஆர் மைனஸ் 10. அப்புறம் சத்தீஸ்கர், அது இன்னோட கம்மியா இருக்கு, 445 பிளஸ் ஆர் மைனஸ் 10. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரொம்ப கம்மியா இருக்கு, 420 பிளஸ் ஆர் மைனஸ் 10. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் போயிடலாமா? ஜம்மு அண்ட் காஷ்மீர் போயிட்டு அப்படியே பிக்னிக் போன மாதிரியே மெடிக்கல் படிக்கலாமா? ஓகே. ஸோ ஒடிசால பார்த்தீங்கன்னா 495 பிளஸ் ஆர் மைனஸ் 10. ஆந்திரால 490 பிளஸ் ஆர் மைனஸ் 10. அண்ட் ஜார்க்கண்ட்ல 480 பிளஸ் ஆர் மைனஸ் 10. அண்ட் கோவால 420 பிளஸ் ஆர் மைனஸ் 10. ஸோ கம்மியா இருக்கு. இருக்கிறதுலே கம்மியான கட் ஆஃப் இருக்கிற ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா கோவாவும் நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரும் தான் நமக்கு வந்து கம்மியான கட் ஆஃப் இருக்கிற ஸ்டேட், 420 பிளஸ் ஆர் மைனஸ் 10. அண்ட் கம்மிங் பேக் டு நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் ஸ்டேட்ஸ் வித் மெடிக்கல் காலேஜஸ். அண்ட் இங்க வந்து கட் ஆஃப் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நம்ம பசங்களுக்குள்ள எப்பயுமே வந்து எப்படி இருக்கும், காம்படிஷன் நிறைய இருக்கும். அண்ட் தமிழ்நாடு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய நெய்பர்ஹுட் ஸ்டேட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ அங்க ஏன்னா நம்மளுடைய நெய்பர்ஹுட் ஸ்டேட் இது ஆந்திர பிரதேஷ், ஒரு ஒரு 30 மார்க்ஸ் நமக்கு கம்மியா வருது கட் ஆஃப்ல. அண்ட் கர்நாடகா பார்த்தீங்கன்னா நமக்கு 470 கிட்ட தான் வருது. அப்போ நம்மளோட இன்னுமே ரொம்ப கம்மியா இருக்கு. இங்க ஒரு 50 மார்க்ஸ் நம்மளை விட கம்மியா இருக்கிறதுனால நம்ம கர்நாடகா,
அப்புறம் வந்து ஆந்திர பிரதேஷ்ல நம்ம யோசிச்சு பார்க்கலாம். பிகாஸ் நீட்ங்கிறது நம்மளுடைய ஆல் இந்தியா எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம்ல இருக்கிற மார்க் வச்சு நம்ம எந்த ஸ்டேட்ல வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இஃப் நாட் தமிழ்நாடு அப்படின்னும் போது we can go for we can opt for கர்நாடகா ஆர் ஆந்திர பிரதேஷ். அண்ட் வேற என்ன இருக்கு, நமக்கு கேரளா இருக்கு இல்லையா, கேரளாவோட கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம். கேரளா வந்து ஆல்மோஸ்ட் நமக்கிட்டே இருக்கிறாங்க. 510 பிளஸ் ஆர் மைனஸ் 10 அப்படிங்கிறதுனால ஆல்மோஸ்ட் நம்ம ரேஞ்சிலே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ் பத்தி யோசிக்கலாம் இஃப் நாட் தமிழ்நாடு அப்படிங்கும் போது. ஸோ வி கேன் கோ வித் ஆல் தி ஸ்டேட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய கனா எக்ஸ்பர்ட் டீமோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். ஸோ இதை நினைச்சு நீங்க யாரும் பேனிக் ஆக வேண்டாம் அன்டில் த ரிசல்ட் கம்ஸ். அது வரைக்கும் நீங்க கூலா இருங்க, ஜாலியா இருங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் வந்து இது வரைக்கும் பார்த்தோம். இதை வந்து பெர்சன்டேஜ் அனாலிசிஸ்ல நம்ம வந்து பை சார்ட்டா கொடுத்துருக்கோம். இந்த பை சார்ட்ஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும், இது எல்லாத்த பத்தியும் கனா அகாடமியோட நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும்போது நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங். பை.